ஸோ ஐசகிரி சார் பற்றி யாருக்குமே இது இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. சார் பற்றி அவ்வளோ ஒரு என்டர்பிரைசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவருக்கு க்ளோஸ் டு த ஹார்ட். ஏன்னா அவங்க 1970s 50 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சப்பே மெடிக்கல் சயின்சஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரிமெம்பர் கரெக்ட்லி ஃபார்மசி காலேஜ் ஃபர்ஸ்ட் எம்எஸ்என். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மோர் தென் 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. நாட் ஓன்லி இன் இந்தியா, இதுலேயும் சரி. London, next to my home, this institution in London was next to my home where I was living in the UK, plus Singapore எல்லா இடத்துலையுமே. மெடிக்கல் சயின்சஸ் பொறுத்த வரைக்கும் சாரோட ஃபேமிலியோட கான்ட்ரிபியூஷன், அவங்களோட மெடிக்கல் காலேஜ் ரெடில்ஸ் பக்கத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு நான் சீஃப் கெஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். நான் அந்த ஏரியாவில் அவ்வளோ பெரிய மெடிக்கல் சர்வீசஸ் பண்ணுறாங்க ஃபார் ஆல் த புவர் பேஷண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ், யூஸ்வல் மெடிக்கல் காலேஜில் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. பட் இட் வாஸ் ஃப்ளோயிங் வித் பேஷண்ட்ஸ். அதுவும் அந்த ஏரியாவில், ரிமோட் ஏரியாவில் அவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ உங்களோட பேரண்ட்ஸ் பேரில் இந்த பாலியேட்டிவ் கேர் ஹாஸ்பிட்டல், அதுவும் இட் இஸ் பாலியேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த இக்னோர் ஸ்பெஷாலிட்டி. அதுவும் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் சார். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். தேங்க்யூ. அண்ட் டாக்டர் பரணிதரன் அண்ட் டீம், வாட் டு சே, for past 7 years consistent டிஷம் டயபெட்டிஸ் அந்த கான்செப்ட் ஆரம்பித்தோம். மெனி டைம்ஸ் வந்து நம்ம நிறைய இனிஷியேட்டிவ் ஆரம்பிப்போம், அடுத்து வந்து சஸ்டெயின் பண்ண மாட்டோம். பட் பாடி ஆர் டிசீஸ் இஸ் நாட் லைக் தட். எவ்ரி டே வி ஹேவ் டு மெயின்டைன் தட். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஆல் சேஞ்சிங். நோபடி வாஸ் ப்ரிப்பேர் ஃபார் த கோவிட்க்கு அப்புறம் இவ்வளோ ரைஸ் இன் கார்டியாக் டிசீசஸ் அண்ட் மெட்டபாலிக் டிசீசஸ் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து இப்போ தான் நமக்கு டாக்டர் கம்யூனிட்டி மக்கள்லேயே அவேர்னஸ் வந்து இருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் நம்ம மொபைல் டயபெட்டிக் கிளினிக் ஆரம்பிச்சப்போ அதோட பெரிய கம்யூனிட்டி ரிவலேஷன் என்னன்னா, யூ வாண்டட் டு கோ அண்ட் செக் ஃபார் டயபெட்டிஸ், பட் வி ஃபவுண்ட் தட் மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் வேறு ஒபிசிட்டி இருந்தது. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த பிசிஓஎஸ் நிறைய இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஆல் ஆர் தேர். ஸோ தட்ஸ் வை வி ஆர் திங்கிங், ஸோ வி cannot be treating diabetes on its own. Diabetes itself is a multi-system disease. Diabetes வரப்போ it's not just that blood sugar and insulin மட்டும் கிடையாது. It itself is a multi-system disease. Not only that, the entire metabolic disease spectrum gets affected. So யூஸ்வலாக இது பார்த்தீங்கன்னா, இப்போ பேஷண்ட்ஸ் வரப்போ எனக்கு டயபெட்டிஸுக்கு டயபெட்டாலஜிஸ்ட் போவாங்க, சில பேர் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டாக போவாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனல் மெடிசன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபங்க்ஷனல் மெடிசனுக்கு போகிறாங்க, வெல்னஸ் ஃபிசிஷியனுக்கு போகிறாங்க, அப்புறம் ஒபீஸாக இருந்தால் பேரியாட்ரிக் கன்சல்டன்ட் போகிறாங்க, பேரியாட்ரிக் சர்ஜரி போகிறாங்க. இந்த மாதிரி they get confused. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து அந்தந்த ஒரு கண்டிஷன் ஸ்பெசிஃபிக் டாக்டர்ஸை போகிறப்ப அவங்களோட வியூ ஆஃப் மேனேஜ்மெண்ட் வில் பி நேரோ ஃபோக்கஸ்டாக இருக்கும். Whereas it is body doesn't see like that. Body doesn't differentiate each organ. It's all interlinked. That's why all this comprehensive the metabolic related disease spectrum கொண்டு வரதுக்கு இந்த metabolic wellness clinics டாக்டர் பரணிதரன் கன்சீவ் பண்ணாரு. Really it is going to change how we manage diabetes. Not only diabetes, all the metabolic related diseases from obesity, hyperlipidemia, hypertension, cardiovascular disease, PCOS, everything. So, and also it's not last year inauguration Sanamari Kaveri is not a multi-specialty hospital which will focus on tertiary care and surgeries inside the hospital. We always want to reach out to the community and the society, and the mobile wellness clinic avla service பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. And it is always diabetes is a multi-system disease. மாதிரி metabolic clinic it is a multiple different specialties are involved, multidisciplinary approach. That's why all our specialist doctors are there. Not only அனைவருக்கும் வணக்கம். காவேரி ஹாஸ்பிட்டலுடைய டயபெட்டிக் சென்டர், காவேரி மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் இங்கே இப்போ தொடர்ந்து வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். டாக்டர் பரணிதரன் என்னுடைய டாக்டர், அதனால் அவர் கூப்பிட்ட உடனே வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, வந்து தான் ஆகணும். அதனால் நான் உடனே வரேன்னு சொல்லிட்டேன். அவர் டாக்டர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டு அண்ட் வெரி குட் ஹியூமன் பீயிங், அதான் நான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ டாக்டர் ஃபார் இன்வைட்டிங் மீ
for this beautiful occasion. Dr. Aravindan, very good friend of mine. லாஸ்ட் இயர் அவரை கூட்டிகிட்டு போய் என்னுடைய ரெடில்ஸ் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் சுற்றி காமிச்சு அவரை ஒரு இனாக்ரேஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அப்போ ஒரு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்து அவர் எப்படிலாம் வந்தார், என்னென்னலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும், எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தாரு. ஸோ நான் அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன், அட்மையர் ஆனேன். இன்றைக்கி திருச்சியில் மட்டும் இல்லை, சென்னையில், ஓஎம்ஆரில், கோடம்பாக்கத்தில், என்னுடைய வீடு இங்கே தான் ரங்காச்சாரி ரோடில் தான் முதல்ல இருந்தேன். இப்போ நான் ஈசிஆருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். என்னுடைய மெயின் யூனிவர்சிட்டி வேல்ஸ் யூனிவர்சிட்டி வந்து ரெடி ரோடில் இருக்குது. ஸோ முதல்ல என் வீட்டுக்கு பக்கத்தில் காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தது. இப்போது என்னுடைய யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க ஒரு 250 பெட் ஆரம்பிச்சாச்சு. இது 100லேருந்து இப்போ 300 பெட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா இப்போ கோடம்பாக்கத்தில் ஆர்காட் ரோட்டில் இருக்குது ஒரு 250 பெட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே நாங்களும் ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துகிட்டு வரோம் சார். நெக்ஸ்ட் இயர் வந்துடுது அதே ரோட்டில். ஸோ என்னன்னு தெரியல, நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ இல்லை அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ நாங்கள் வந்துட்டு இருக்கோம் வேல்ஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இப்போது இந்த கிளினிக்கை திறந்தோன்னா டாக்டர் பர்னி வந்து ஒரு புதுமையான ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து இந்த மெட்டபாலிக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வச்சுருந்தாங்க. நான் உடனே எனக்கு இதான் டைம்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு செக் பண்ணிக்கிட்டேன். நல்ல வேலை எல்லாமே கரெக்டாக இருக்குது டாக்டர், தேங்க்யூ. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய ஒர்க்கு போயிட்டுருக்கோம். பட் பரவாயில்ல, தேங்க் காட், தேங்க் டாக்டர், தேங்க் டு காவேரி ஹாஸ்பிட்டல், ஆல் வாஸ் வெரி குட். ஸோ இங்கே வந்தவொடனே பார்த்தேன் இன்றைக்கி மட்டும் ஒரு 350 பீப்புளுக்கு ஃப்ரீயாக டயபெட்டிக் டெஸ்ட் கீழே நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்கன்றது ஐ திங்க் காவேரி மட்டும்தான் நான் நினைக்கிறேன், வேறு யாரும் இல்லை. ஸோ அதனால தான் காவேரி நிறைய வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. டாக்டர் ப்ளீஸ் கீப் டூயிங் ஆன். எவ்வளோ சர்வீஸ் நம்ம பண்ணுறோமோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹைதராபாத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தேன். எவ்ரிடே அங்கே ஒரு 1000 பேஷண்ட்டுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ரெட்டில்ஸில் அடுத்தது ஒன்று ஆரம்பித்தேன், இங்கேயும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 2 இடத்துல மெடிக்கல் காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய சர்வீஸ் பண்ண நம்மளும் வளர்ந்துட்டு இருக்கோம். அதனால் எவ்வளோ சர்வீஸ் பண்ணணுமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்கிட்டையும் அவங்க கேட்டுக்கிறேன். நிறைய டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ், நிறைய சர்ஜரி விவிஐபிஸ்க்கெலாம் பண்ண டாக்டர்ஸ்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸு. இவங்களோட இருந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வெல்னஸ் கிளினிக்கை நான் திறந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.